This is the wonderful sighting I think you ever got. கிராமங்களும் நகரங்களாக மாறிட்டு வர்ற இந்த சூழலில் நம்மளும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். சத்தமாக வேகமாக ஏதோ ஒன்று தேடிட்டு அந்த ரொட்டீன்லேருந்து கொஞ்சம் விலகி நம்மளே தேடி பார்க்குறதுக்காக இன்றைக்கி நம்ம போகிற பயணம் புலிகள் வாழக்கூடிய அடர்த்தியான காட்டுக்குள்ளே 2 நாட்கள் தங்கி வனவிலங்குகளோடைய நடமாடி மரங்களால் மூடப்பட்ட பாதைகள், காடுகளின் வாசனை, இயற்கையோட அந்த அற்புதமான இசை, இவை எல்லாத்துக்கும் மத்தியில் இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிற இடம் கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற பெரியார் புலிகள் காப்பகம். முந்தின நாள் நைட்டு கோயம்புத்தூரில் பஸ் ஏறி இன்றைக்கி அதிகாலையில் 5 மணிக்கெல்லாம் கம்பம் வந்து ரீச் ஆயாச்சு. வந்து இறங்கின உடனே கம்பத்துலேருந்து குமுளிக்கு பஸ் ஏறியாச்சு. இது தோராயமாக ஒரு 30லேருந்து 45 நிமிஷத்தில் நம்ம குமுளியை வந்து ரீச் பண்ணிடலாம். குமுளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தோம் அப்படின்னா பெரியார் டைகர் ரிசர்வோட என்ட்ரி கேட்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். இந்த பாயிண்ட்லேருந்து தான் டைகர் ட்ரெயில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிற ப்ரோக்ராமுக்கு நம்ம 6 மணிக்கெலாம் இங்கே வந்தாச்சு. இந்த கேட் பக்கத்தில் தான் டைகர் ட்ரெயில் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இப்படி நேரத்தில் வர்றவங்களுக்காகவே அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிலேருந்து பேகை வச்சுக்கிறதுக்கு, ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கேயே இருக்குது. இதுதான் அந்த டைகர் ட்ரெயில் ஆஃபீஸ். இது நம்ம பார்த்த அந்த கேட்டில் இருந்து ஜஸ்ட் உள்ளே என்ட்ரானோன்னா லெஃப்ட் சைட்லேயே இருக்கும். குமுளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் நடந்தே வந்து இந்த சிகப்பில் மார்க் பண்ணியிருக்கிற இந்த ஏரோ மார்க் பாயிண்ட்டில் நிற்கிறோம். இதுதான் மெயின் என்ட்ரி பாயிண்ட்டு. இப்போ 2வதாக மார்க் பண்ணியிருக்கிற இடம் இன்றைக்கி நம்ம தங்க போகிற கேம்ப்பு. மெயின் கேட்லேருந்து இங்கே போகிறதுக்கு முதல்ல நடந்தே போட்டிங் பாயிண்ட்டு போகிறோம். அங்கேருந்து மறுபடியும் காட்டுக்குள்ளேயே நடந்து நம்ம தங்க போகிற இந்த கேம்பை ரீச் பண்ண போகிறோம். மெயின் கேட்லேருந்து போட்டிங் பாயிண்ட் வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 3 to 4 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும். இப்போ நான் காமிச்சிருக்கிறது ஸ்ட்ரைட் லைனில் காமிச்சிருப்பேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக. பட் ஆனால் ஒரிஜினலாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வளைஞ்சு வர மாதிரி இருக்கும். போட்டிங் பாயிண்ட்லேருந்து கேம்பிங் சைட்டுக்கு போகணும் அப்படின்னா அரௌண்ட் 7 to 8 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் ட்ரெக் பண்ணி போகணும். ஸோ மொத்தமாக ஒரு 11 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் நம்ம கேம்பை ரீச் பண்ண முடியும். பெரியார் ரிசர்வாயருக்கு மத்தியில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம தங்க போகிற ஃபாரஸ்ட் கேம்ப்பு. சுற்றி வர தண்ணியால் சூழப்பட்ட இப்படி காட்டுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் கேம்பில் 2 நைட்டு ஸ்டே பண்ணி டைகர் ட்ரெயில்னு சொல்லப்படுற புலியின் பாதையிலேயே நம்மளும் நடந்து இந்த காட்டையும் வனவிலங்குகளையும் சுற்றி பார்க்குற இந்த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு எந்த டைகர் ரிசர்வ்லையுமே கிடைக்காது. அதனால தான் இந்த டைகர் ட்ரெயில் ப்ரோக்ராமுக்கு எப்போவுமே ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி. 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ஆன்லைனில் ட்ரை பண்ணால் மட்டும்தான் இதை புக் பண்ண முடியும். நான் ஒரு 6:30 மணிக்கெல்லாம் வந்துட்டதுனால அவங்களே ஜீப் அரேஞ்ச் பண்ணி உள்ள போட்டிங் பாயிண்ட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அங்கே போயிட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கே இருக்கிற கேன்டீன்லேயே முடிச்சுட்டு நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே திரும்பி வரோம். போட் ஹவுஸுக்கு முதல்ல வந்து ரீச் ஆன ஃபஸ்ட்டு டூரிஸ்ட்டு நான் தான். இங்கே முதல் போட்டிங் 7 மணிக்கு 8:30 வரைக்கும் இருக்கும். சம்டைம் டிலே கூட ஆகலாம். ஸோ அதனால் போட்டிங் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி 9 மணிக்கு அங்கே டைகர் ட்ரெயில் ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் போட்டிங் போகிறதுக்கு பதிலாக பெட்டர் ஒரு இடத்துல அமைதியாக நின்று இன்னும் கூட்டம் அதிகமாக வராத இந்த மார்னிங் டைமில் இங்கேயே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறது தான் பிளான். மெயின் கேட்டுக்கும் வெளியில் இருக்கிற பார்க்கிங் ஏரியாவிலேருந்து இந்த போட்டிங் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரியான பஸ்ஸுகள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு திரும்பவும் வந்து நம்ம மெயின் கேட்டில் வந்து இறங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த போட் ஹவுஸில் இருக்கிற டிக்கெட் ஆஃபீஸ், இன்ஃபர்மேஷன் சென்டர், அப்புறம் சோவனீர் ஷாப் இதெல்லாமே இருக்குது.
அப்படியே கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. போட்டிங்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற டைம் வந்துடுச்சு. க்ரீன் வெல்வெட் மாதிரி இருக்கிற இந்த புல்வெளியில் மார்னிங் சன்லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி, அதுவும் இந்த சின்ன ஃபாரஸ்ட் ஆஃபீஸோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெலாம் வந்து வார்த்தைகளே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கேமராவில் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நேரில் பார்க்கும்போது இதோட எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலில் இருந்துச்சு. டைகர் ட்ரையல் ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்டில் வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கேருந்து காட்டுக்குள்ளேயே நடந்து வந்து முதல்ல நாங்கள் ரீச் பண்ண போகிற பாயிண்ட் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். இங்கே இருக்கிற கேன்டீனில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே ஜன்னலோரத்தில் இந்த கிங்ஃபிஷரோட ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ண முடிஞ்சது. இது மீன்களை வேட்டையாடக்கூடிய முறை வந்து நார்மலாக நம்ம பார்க்குற அந்த ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர், அதாவது நீல கலரில் இருக்கிற அந்த கிங்ஃபிஷரோட டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இது ஒரே இடத்துல நின்று பறந்து மீனை கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா செங்குத்தாக தண்ணியில் பாஞ்சு மீனை பிடிச்சிட்டு வெளியில் போகும். ஸோ இதுதான் வந்து உலகத்திலேயே வந்து லார்ஜஸ்ட் ஹோவரிங் பேர்டு, அதாவது ஒரே இடத்துல நின்று பறக்கக்கூடிய மிகப்பெரிய பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பைடு கிங்ஃபிஷர் தான். இருக்கிறதுலே சின்னது வந்து ஹம்மிங் பேர்டு. டைம் காலையில் அரௌண்ட் 8:30 மணி இருக்கும். போட்டிங் பாயிண்ட்லேருந்து பஸ் பிடிச்சி இப்போ மெயின் கேட் பக்கத்தில் இருக்கிற டைகர் ட்ரையல் ஆஃபீஸ்கிட்டே வந்தாச்சு. உள்ளே போய் நம்ம எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம். பெரியார் டைகர் ரிசர்வில் சுமாராக 12 விதமான வைல்ட் லைஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற இந்த செவுத்தில் மாட்டியிருக்கிற அந்த பலகைகளை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப தூரத்துலேருந்து காலை நேரத்துலேயே வரவங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் ட்ரெஸ் மாற்றுறதுக்கும் குளிக்கிறதுக்குமான எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் மொத்தம் 6 பேர் அலௌடு. நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4 பேர் ஒரு செட்டாக புக் பண்ணியிருந்தாங்க. சரி நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் தனியாக புக் பண்ணியிருந்தார். ஸோ 4 பேர் ஒரு குரூப்பாகவும் ஒருத்தர் தனியாகவும் வர போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ வேறு வழி இல்லை, வேறு எந்த ஸ்லாட் இல்லை அப்படிங்கிறனால நான் தனியாக புக் பண்ணியிருந்தேன். ஸோ டோட்டலாக 6 பேர். மிச்சம் 5 பேருமே வந்து இன்னும் வந்து சேரல. ஸோ அதுக்குள்ளே நான் என்னோடய கேமரா செட்டப்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஆஃபீஸ் பக்கத்தில் தான் முல்லைப்பெரியாறு டேம்லேருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு வர வாய்க்கால் இருக்குது. இந்த பாயிண்ட் வரைக்கும் ஓப்பன் வாய்க்காலில் தண்ணி வரும். இந்த பாயிண்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு போகிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மலைகளை குடைஞ்சி ஒரு குகைக்குள்ளே தண்ணி போகும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த குகையோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. இந்த இடத்துல தான் வந்து தண்ணி ஓப்பன் வாய்க்காலிலேருந்து குகைக்குள்ளே என்ட்ரு ஆகுது. நம்ம அந்த வாய்க்காலை பார்த்துட்டு திரும்பி வர அந்த நேரத்துலேயே மிச்சம் 5 பேருமே வந்துட்டாங்க. ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டோட நம்பரை இங்கே இருக்கிற ரெஜிஸ்ட்ரியில் எழுதி சைன் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபார்மும் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்லேயும் சைன் பண்ணிவிட்டு இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்தியாவிலேயே மிகச்சிறந்த வைல்ட் லைஃப் ப்ரோக்ராமில் ஒன்றான பெரியார் டைகர் ட்ரையில் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஆஃபீஸை ஒட்டியே இருக்கிற ஒரு தார் ரோட்டில் அப்படியே நடந்து போய் நாங்கள் காட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். எங்களோட தங்க போகிற 2 கேர்டேக்கர்ஸ் வந்து எங்களுக்கு முன்னாடியே ஷார்ட்கட்டில் அங்கே போய் நாங்கள் அங்கே ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே லஞ்சை ரெடி பண்ணி எங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போட்டிங் பாயிண்ட் போயிட்டாங்க. அங்கேருந்து ட்ரெக் பண்ணி ஷார்ட்கட்டில் நேராக கேம்ப் போயிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே நீலகிரி லங்கூர் குரங்குகளோட கால்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் பக்கத்தில் போக போக அது குறைஞ்சிருச்சு. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், எதுவும் ப்ரெடேட்டர் அனிமல் பக்கத்தில் இல்லை. நாங்கள் போனது வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆகிற டைம். அதனால் பார்க்குற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு மாற ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. அது மட்டும் இல்லாமல் அட்டைப்பூச்சிகள் நிறைய இருந்தது. நாங்கள் கிளம்பும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸில் லீச் சாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் ஆல்ரெடி ஷூ போட்டதுனால நான் அதை யூஸ் பண்ணல, பேக்குள்ளே தான் வச்சுருக்கேன். போய் பார்ப்போம், ஏதாவது அட்டைப்பூச்சி கடிச்சதுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் போயிட்டு இருந்தப்போ சைடில் மரங்களுக்கு இடையிலேருந்து சடசடன்னு ஒரு பெரிய சவுண்டு வந்தது. நாங்களும் டக்குன்னு ஸ்டாப் ஆகி என்னவா இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தப்போ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 2 கடமான்களும் நாங்கள் போகிற பாதையில் அப்படியே ஜம்ப் பண்ணி கிராஸ் பண்ணிச்சு. இதுதான் எங்களுக்கு முதல் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா சத்தம் வந்த டைரெக்ஷன்லேருந்து என்ன வெளியில் வரப்போகுதுன்னு தெரிகிற வரைக்குமே ஒரு பயங்கரமான த்ரில்லு தான். அங்கே போய் காட்டுக்குள்ளே நம்ம நின்று பார்க்கும்போது தான் அந்த த்ரில்லிங்கே நம்மளுக்கு புரியும். இங்கே தேங்கி இருக்கிற தண்ணியில் நின்றுட்டு இருந்த ஒரு கடமான் வந்து நாங்கள் வர்றதை பார்த்தோன்னே வெளியில் வந்து அலர்ட் ஆகி நின்றுச்சு.
ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்புக்கூடு கிடச்சிது. இது எதோடதுன்னு கரெக்டாக தெரியல. ஆனால் இதோட கண்கள் இருக்கிற இடத்துக்கு 2 பக்கமும் சைடில் கொம்புகளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இது கடமான் தான். இறந்த விலங்குகள்லேருந்து இப்படி எலும்புக்கூடு தனியாக பிரிஞ்சு வர்றதுக்கு சில வாரங்கள் கூட டைம் எடுக்கலாம். ஆனால் இந்த எலும்புகள் வந்து முழுசாக டீகம்போஸ் ஆகி மண்ணோட மண்ணாக மக்கி போகிறதுக்கு வந்து சில 100 வருடங்கள் கூட ஆகலாம். எங்களுக்காக வெயிட்டிங்க. ஓஸ்ட்ரேலியா இവിടുത്തെ കൊക്കല്ലെങ്കിൽ സാർ இது வந்து பிளாக் ஹெட்டட் ஐபிஸ். அது மழை சீசனாக வரும்போது for this one also. what if it falls in a okay just a minute please stop. அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம பயணத்தை ஆரம்பித்து இப்போ புல்வெளியில் போயிட்டுருக்கோம். திரும்பவும் இப்போது மறுபடியும் அடர்ந்த காட்டுக்குள்ளேயே போக போகிறோம். இதே மாதிரி நம்ம கேம்பை ரீச் பண்ணுற வரைக்கும் புல்வெளியும் அடர்ந்த காடுகளும் மாறி மாறி வரப்போகுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பெரிய மரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னன்னு நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த மரத்துக்கு நடுவில் ஃபுல்லாக எம்டியாக ஒரு பெரிய குகை மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. இதனாலேயே இந்த மரம் வந்து நிறைய வௌவால்களுக்கு வீடாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதோட டாப்பில் வந்து சில வௌவால்கள் இன்னும் தங்கியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற சைடில் கூட கைக்கு பக்கத்துலேயே சில வௌவால்கள் இருந்துச்சு. என்ன மரங்கண்ணா அது? இது நாவலுங்க சார். தமிழ்நாட்டில் லவ்வா பழம் சார். லவ்வா பழம். லவ்வா. இதுக்கு மலையாள நாவல். நாவல் தமிழ்லேயும் நாவல் தான். தமிழா. இப்படி நாங்கள் போன பாதை எல்லாமே மிக அரிதான மிக பழமையான மரங்களை நிறைய பார்க்க முடிஞ்சுது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சின்னமன் ட்ரீ, அதாவது லவங்கப்பட்டை. இந்த லவங்க மரத்தோட இலைகள் தான் வந்து பிரியாணி இலைங்கிற பேரில் நம்ம வாசனை பொருளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆண்வில் கூடு இருக்குங்களா இங்கே? கூடு இருக்குங்க சார். மரத்தில் தான் அது. இங்கே ஏன்னா ஸ்பாட்டட் டீஸே இல்லை இருக்குங்களா சார் இந்த ஃபாரஸ்ட்டில்? இருக்கு. பார்க்கிண்டியாரா இல்லை, இது புள்ளிமான். புள்ளிமான் இருக்குங்க சார். வெயில் சமயம் இது. வெயில் இங்கே வந்து தணுப்பு கூடுதல். அதனால் கூடுதல் தமிழ்நாடு காட்டில் தான். ஓகே, வெயில் வேணும் அதுக்கு. இதுக்கு சூடு கூடுதல் வேணும். வயநாடு இஷ்டம் போல இருக்குது. வயநாடு. ஓகே ஓகே. போயிடுவோம். காட்டுக்கொடி வந்துட்டு ரோட்டில் கறிட்டு ரோட்டே போகும். ஓகே ஓகே. இங்கிட்டு வர முடியாது. அந்த சாம்பிராணி மரம் எங்கேண்ணா இருக்குது? ஐயோ, உங்களுக்கு காணிக்கிறீங்களா? அங்கே ஒன்றா இருக்குங்க. நம்ம வந்து இப்போ இறங்கின பார்த்தீங்களா? ஆமாம், நல்லா மேலே இருந்துச்சு. Will you talk in our சின்ன மரம் தாங்க. audio? கத்துச்சா நல்லா கத்துங்க. பிடிச்சி பார்ப்போங்க. அங்கிட்டு பார்ப்போங்க. இருக்குங்களா?
சின்ன மரம் ஒன்று இருக்குது. இப்படி பேசிகிட்டே ட்ரெக்கிங்கோட முதல் பகுதியை கடந்தாச்சு. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் காலையில் நம்ம பார்த்த போட்டிங் ஹவுஸ் கிட்ட இருக்கிற அந்த சின்ன ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம கூட ஜாயின் பண்ணுறதுக்கு கையில் கன்னோட ஒரு பீட் ஆஃபீஸர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா இங்கேருந்து நம்ம கேம்புக்கு போகிற அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும். அது ரொம்ப டேஞ்சர், எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கையில் கன்னோட ஒரு பீட் ஆஃபீஸர் கூடவே வருவார். இப்போ நீங்கள் பார்க்குறது 12 bore பம்ப் ஆக்ஷன் ரைஃபிள். இதோட தோட்டா பெரிய சைஸில் உள்ள நிறைய பால்ரஸை அடுக்கின மாதிரி இருக்கும். இது ஃபயர் பண்ணும்போது ஒரு பெரிய சவுண்டை க்ரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற பால்ரஸ் வந்து தெரிச்சு அப்படியே ஒரு சர்க்குலர் ஷேப்பில் பரவி போகும். அதனால் குத்து மதிப்பாக நம்ம இதை ஷூட் பண்ணால் கூட முன்னாடி இருக்கிற பரவலான டார்கெட்ஸை வந்து இதனால் அட்டாக் பண்ண முடியும். இப்போ இதோட தோட்டாவில் சிறிய அளவிலான பால்ரஸ் குண்டுகள் நிறைய அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த சின்ன குண்டுகள்லாம் வந்து பரவி போய் டார்கெட் அட்டாக் பண்ணும். If it is close, you just so. That's it. It's not load, just insert in the chamber only. Okay. If it's need load, it move like this. Okay. And then fire. Ready to shoot. Ready for if fire. It is in the trigger press, okay, nothing will happen because the bullet is in the chamber only. Okay. There is a chamber. Okay. We need to that bullet in here. Okay. It's only by loading like this. Okay. That become here, and then trigger press, it's fire. But usually you do sky shot, right? Also we should sky shot or ground shot. You'd never shoot an animal, but sometimes a tourist. இங்கே சுமார் 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ட்ரெக்கிங்கோட இரண்டாம் பகுதி, அதாவது டீப் ஃபாரஸ்ட் வழியாக நம்மளோட ஃபாரஸ்ட் கேம்பை வந்து ரீச் பண்ணுறதுக்காக இப்போ கிளம்பியாச்சு. இங்கேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 கிலோமீட்டர் வந்து ஃபாரஸ்ட்டில் ட்ரெக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் பர்பஸாக சென்டரில் விட்டிங்களா இல்லை அதுவே போயிருச்சாங்கண்ணா? அது காத்தடிச்சு போச்சு. நம்ம இங்கே கட்டி வைக்க முடியாதுங்க. இங்கே வச்சாலும் அங்கேருந்து ஆள் வரும். ஓகே ஓகே ஓகே. ஓ, அங்கே தான் தாரா இருக்குது. கட்ட முடியாது, ஃப்ரீயாக தான் விடுவீங்க. கரெக்ட். அங்கேருந்து வரனாலும் அப்படியே வச்சுக்குவாங்க. கட்டிட்டோம்னா இது அவுத்து விடணும் வராது. இவங்க செஞ்சு வச்சுருக்கிற மூங்கில் கட்டு மரங்களில் நிறைய வகை இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது நின்றுட்டே பயணிக்கிற ஒரு வகை. இது ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு இந்த கரையிலேருந்து அந்த கரை போகிறதுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுறது. இது வந்து ஒரு முள்ளம்பன்னியோட முள். இதோட முனையில் மைக்ரோஸ்கோப்பிக் அளவில் செதில் மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஸோ அதனால் இது தசையை ஊடுருவி உள்ளே போச்சு அப்படின்னா வெளியில் எடுக்கவே முடியாது. சதையை பிச்சுட்டு தான் வரும். மிகப்பெரிய காட்டு மரங்கள் விழுந்தாலும் ஃபாரஸ்ட்டில் யாரும் எடுக்கிறதில்ல. ஏன்னா அதை நம்பி நிறைய உயிரினங்கள் இருக்குது. இந்த ஈகோ சிஸ்டமை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. Wild jackfruit tree, sir. Okay. The common name is Anjali. Wait. Wild jackfruit tree. யூஸ்வலி ஜாக் ஃப்ரூட் இவ்வளோ ஹைட்டாக வராது இல்லைண்ணா? இல்லை மோல்வன் சார், இது வைல்டு ஜாக்ஃப்ரூட். வைல்டு ஜாக் மோல்வன் வெடிப்பழம்பாங்களா? அதுங்களா? அதுதாங்க வெடிப்பழம். வெடிப்பழம். Jackfruit tree. Suri tree making only boat, house boat, rice boat, only making. So tree no bullet. Okay. ஆணி இறங்காதுங்க அது. அதுவே ஸ்ட்ராங். முள்ளுமுள்ளா இருக்குங்க சேருது. சிங்கவால் குரங்கோட ஃபேவரட் ஃபுட். Yes. ரொம்ப அடர்த்தியான காட்டுக்குள்ளே எங்கள் பயணம் அமைதியாக தொடர்ந்தது. ஸோ இந்த அமைதியை கலைக்கிற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே மிகப்பெரிய த்ரில்லிங் எங்களுக்காக ஆன் தி வேலையே வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அளவில் பெரிய சைஸில் இருக்கிற ஒரு ஒத்த காட்டு யானை நாங்கள் போகிற பாதையிலேயே பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. இதில் கன் வச்சுருக்கிற பீட் ஆஃபீஸர் கூட பின்னாடி தான் எங்களோட நிற்கிறாரு. ஆனால் ஃப்ரண்ட்டில் முன்னாடி போகிறது யாருன்னா, ஒரு காலத்தில் போச்சராக இருந்து இப்போ வந்து வனக்காவலராக மாறி இருக்கிற ஆறுமுகம். அவரோட ஸ்டோரியை நம்ம வரக்கூடிய எபிசோடில் தெளிவாக பார்ப்போம்.
வேற கொம்பனாக வேற கொம்பா. ஆறுமுகம் யானையை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாரு. ஒரு காலத்தில் வந்து கோச்சராக இருக்கும்போது இவர் பேரில் வந்து 18 கேஸ்கள் இருந்திருக்கு. அது எல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணி இப்போ வந்து வனக்காவலராக ஒரு மாறி இருக்கார். இவரோட ஸ்டோரியை வந்து டீட்டெயில்டாக ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வேறு ஒரு எபிசோடில் பார்ப்போம். இந்த தனியாக இருக்கிற காட்டு யானை வந்து நாங்கள் போகிற பாதையிலே இருந்ததுனால ஒரு 20 நிமிஷம் பொறுமையாக வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி தான் நாங்கள் இந்த பக்கம் வந்திருக்கோம். பட் ஆனால் அந்த ரீசனுக்காகவே வந்து நாங்கள் ஆக்சுவலாக போகிற ரூட்லேருந்து விலகி வேறு ஒரு டைரெக்ஷனை எடுத்து நாங்கள் இப்போ போகிறோம். பொதுவாக யானைகளுக்கு வந்து கிட்ட பார்வைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 30 அடி தூரத்துக்குள்ளே தான் வந்து அது தெளிவாக பார்க்க முடியும். இதனால தான் மோஸ்ட்லி அது வந்து ஸ்மெல்லை வச்சு தான் தூரத்தில் இருக்கிற நம்மளை மாதிரி வரக்கூடிய ஆட்களை கண்டுபிடிக்குது. இப்போ தான் இந்த யானை வந்து தெளிவாக நம்மளை பார்க்குது.
இந்த பாயிண்டில் வந்து என்ன வேணால் நடக்கலாம். ஒன்று சார்ஜ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா காட்டுக்குள்ளே அது வந்து வேகமாக போயிடலாம். இப்போ இந்த யானை வந்து குயிக்காக காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் தெரியுது. நாங்களும் எங்கள் டைரெக்ஷனை மாற்றி வேறு வழியில் போக ஆரம்பிச்சிட்டோம். Tusker, that's why only one. Yeah, sometimes the tusker seen in a single. Sometimes it depends. Sometimes it's in a group. Tusker And also you will be in got group. the wonderful sighting Really. in the thick forest. That's much close. It's wonderful. This is the wonderful sighting I think you ever got. Yes, I have seen a lot of elephants, but on foot in the forest, this is the closest sighting that I have. Yeah. Closest. Extreme If we, because of that much close, after we too close, we saw the elephant because there is a bend. Otherwise, we move some more back. Right. It's wild is wild, so We cannot tell. ஆன் த வேல நாங்கள் பார்த்த மண்டை ஓடுகள். இப்போ நீங்கள் பார்க்குறது கொம்புகள் குறுகி இருக்கிறது காட்டு பசு, கொம்புகள் நல்லா விரிஞ்சிருக்கிறது வந்து காட்டு காளை. அது மட்டும் இல்லாமல் கடமானோட கொம்புகளும் யானைகளோட பற்களும் இங்கே இருந்தது. So how many kilometers motor run? No motor walk. No, as much as you like. Don't ask. By only 1.6 kilometer we travel anymore. That's it. 1.6 kilometers. I think we have நான் இதை வச்சு வயசு கண்டுபிடிப்பாங்களே எப்படின்னா? More kilometers? இதை வச்சு வயசு கண்டுபிடிப்பாங்கல்ல? ஆமாங்க சார். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எனக்கு அது வயசு கண்டுபிடிக்காது. இது ஒவ்வொரு பல்லு வச்சு கணக்கு போடுறது. இது ஒவ்வொரு பல்லு இது. பல்லு கணக்கு 1 2 3 4 5 பல்லு இருக்கு. இந்த பல்லுன கணக்கா 1 2 3 4 5 6 7 8 9 10 12 12 வயசு ஆயிடுச்சு. அந்த சின்ன பல்லும் கணக்கு தான். கணக்கு தான். ஸோ 12 வயசு. பெரிய குட்டி 12ன்னா குட்டி தான் இல்லைங்களா? குட்டி தான். மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் போகும்? 100லாம் இருக்குது. 100 வயசுலாம் போகுங்களா? 100 101லாம் இருக்குது. ஏழு தான் காட்டில் இந்த டொமஸ்டிக்காக வளர்த்துன ஆனை இல்லை, அது அந்த 80 90 மேலே போகும். மேலே போகும். ஆனால் அந்த காட்டில் இருக்கணும் ஆனைகள் கொஞ்சம் முன்னாடி. டைகர் இல்லையா? டைகர் இந்த காட்டில் மேக்ஸிமம் 13 14 தான். ஓகே. ஆனால் இந்த சூவில் ஒரு 17 18 அரவுண்ட். எஸ்பெஷலி ஃபுட்டு. Especially food, and they don't need to fight with anyone. நாங்கள் ஃபர்தராக போயிட்டு இருந்த பாதையில் அடுத்ததாக நாங்கள் பார்த்தது வந்து காட்டு மாடுகளோட ஒரு பெரிய கூட்டம். அது எங்களை பார்த்து நோட் பண்ணிருச்சு. ஒன்று சார்ஜ் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரியான காட்டு மாடுகள் வந்து காட்டுக்குள்ளே சார்ஜ் பண்ணாது, விலகி போயிடும். முடவாட்டுக்கால் கிழங்கு. This is actually it's an epiphyte. It's living in the trees but not harmful to that trees. Just only for depends upon the shelter only. It's suck the water from the atmosphere. Okay. And it can photosynthesis. No need to suck the food from the plant. ஆன் த வேல பீட் ஆஃபீஸர் வந்து எங்களுக்கு காமிச்சது வந்து சோரக்காளி அப்படிங்கிற ஒரு மரம். அதாவது புலிகள் வந்து தன்னோட நகங்களை தீட்டக்கூடிய ஒரு மரம். Thicker. Maybe the wine bottle. ஏன்னா இதோட பட்டைகள் வந்து ரொம்ப சாஃப்டாக தடிமனாக இருக்கிறதுனால புலிகளோட நகங்கள் நல்லா பதிஞ்சு அது உள்ளே இருக்கிற அழுக்க பூரா வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக புலிகள் இது மரத்தை யூஸ் பண்ணுது. அடர்ந்த காடுகள்லையும் புல்வெளிகள்லையும் ஏறத்தாழ 7 கிலோமீட்டர் நடந்ததுக்கப்புறமா இப்போ நாங்கள் தங்க போகிற காட்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த டைகர் ட்ரெயில் கேம்ப்பு பக்கத்தில் வந்துட்டோம். எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸாக இந்த கேம்ப்பு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய் யானையும் ஒரு குட்டி யானையும் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இந்த 2 யானைகளுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்ததை ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே நினைக்கல. அதோட வேலையை அது பார்த்துட்டு இருந்தது. நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
Mammoths. Yeah, mammoth. Yeah. Oh, really breastfeeded. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் டைகர் ட்ரெயில் ப்ரோக்ராமோட கேம்ப் சைட்டு. ஸோ இதில் மொத்தம் 3 டென்ட் இருக்குது. பின்னால் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியாவும் கிச்சனும் கேட்டேக்கர்ஸ் தங்குற இடமும் இருக்குது. இந்த கேம்ப் சைட்டை சுற்றிலையும் பார்த்திங்கன்னா அகழி வெட்டியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த பெரிய விலங்குகளும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பேர் எங்களுக்கு முன்னாடியே வந்து இங்கே வந்து எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்லேருந்து லஞ்ச் வரைக்கும் எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. இவ்வளோ தூரம் நடந்து வந்த களைப்பில் கேரளா அரிசியோட வந்து மீல்ஸ் நல்லா அருமையாக இருந்தது. காட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீலே இல்லை. அந்த அளவுக்கு வந்து சாப்பாடில் வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுதான் நாங்கள் தங்க போகிற டென்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து தூங்குற அளவுக்கான இடம் இருக்குது. ஹைட்டாக இருக்கிறவங்க தூங்குறது வந்து இந்த டென்ட்டுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம் தான். பட் எனக்கு பிரச்சனை இல்லை. நல்ல ஸ்ட்ராங் சம்மர் டைமை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த டென்ட்டுக்குள்ளே கூட உங்களால் தூங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பூச்சிகள், கொசு மாதிரியான பூச்சிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எங்கள் கைட் சொன்னாங்க. ட்ரெக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுத்த லீச் சாக்ஸை வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. பேக்குள்ளே தான் வச்சுருந்தேன். அதோட இம்பேக்ட் தான் இது. டோட்டலாக வந்து 4 அட்டைப்பூச்சிகள் வந்து கிடச்சிருந்தது. அந்த வேலையே கொஞ்சம் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. பட் ஆனால் ஒன்று வந்து கண்ணுக்கே தட்டுப்படல. இப்போ தான் கவனித்தேன். இது மேலே சும்மா உப்பு மட்டும் போட்டோம்னா அதுவே விலகிடும். பட் என்ன தான் அதுவே விலகினாலும் கிட்டத்தட்ட 1 வாரத்துலேருந்து 1.5 வாரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த அரிப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த கேம்ப் சைட்டில் முன்னாடி ஒரு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காடுகளில் கலெக்ட் பண்ண கடமான்களோட கொம்புகளையும் காட்டு மாட்டோட எலும்பையும் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த கொம்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 3 கிலோ 4 கிலோ வர அளவுக்கு நல்ல வெயிட்டாக இருந்தது. இவரும் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் போச்சராக இருந்து இப்போ வனக்காவலராக மாறியிருக்காரு. இவரும் நம்ம கூட 2 நாள் தங்க போகிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹார்ன்பில்ஸோட சவுண்டை கேட்டுட்டு நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்தாரு. இந்த ஹார்ன்பில் கத்துற சவுண்டை வச்சு இந்த பர்டிகுலர் இடத்துலேருந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் ஹார்ன்பில் பறக்க போகுது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள், ஹார்ன்பிலோட ஃப்ளைட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். நான் இப்போ அதுக்காக தான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது. அவர் சொன்ன மாதிரியே கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் ஹார்ன்பில் வந்து பறந்து வேறு ஒரு இடத்துக்கு போச்சு. பட் ஆனால் இது லாங் ஃப்ளைட்டாக இல்லை, ஷார்ட் ஃப்ளைட்டாக கொஞ்சம் தூரத்துலேயே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 1 மணிக்கு ரீச் ஆகி லஞ்சை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 மணி வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. ஜஸ்ட் ரிலாக்ஸ் தான். அப்படி ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ திரும்பவும் அந்த யானையும் அதோட குட்டியும் பார்க்க முடிஞ்சுது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப் நெக்குடு மங்கூஸ், அதாவது செங்கீரி. இது நல்லா சுறுசுறுப்பாக எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருந்தது. நேரம் ஆக ஆக கிளைமேட் மாதிரி நல்ல ஒரு மலைக்கோப்பான சுச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த சூப்பரான கிளைமேட்டில் காட்டுக்குள்ளே இந்த ரிசர்வாயர் பக்கத்துலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. டைம் 4 மணி. ஈவினிங் சஃபாரிக்காக நாங்கள் கிளம்பிட்டு இருந்தப்போ மழை அப்போ தான் ஆரம்பிக்குது. நாங்களும் ஒரு டவுட்டில் தான் வந்து இந்த பேம்பு போட்டில் ஏறுறோம். மழை திடீர்னு ரொம்ப அதிகமாக வந்ததுனால நாங்களும் வேறு வழி இல்லாமல் கேம்ப் சைட்டுக்கே திரும்பிட்டோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது மழை குறைஞ்சதுன்னா திரும்ப ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நேரம் அதிகமாக மழையோட ஸ்பீடும் அதிகமாகிட்டே இருந்தது. ஸோ வேறு வழியே கிடையாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது கொஞ்சம் கேப் கிடச்சிது அப்படின்னா பக்கத்தில் எங்கேயாவது ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி போகலாம். பட் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக வந்து ஃபுல் ட்ரெக்கிங் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்படி மழையில் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ பார்த்திங்கன்னா சிறப்பான சம்பவம் நடந்தது. 5 வருஷமாக பீட் ஆஃபீஸராக இருக்கிற நோபலே இது வரைக்கும் பார்த்துருக்காத ஒரு சம்பவம், இங்கே இருக்கிற கைட்ஸுமே அதிகமாக பார்த்துருக்காத சம்பவம் கண்ணு முன்னாடி நடந்தது.
இந்த கேம்புக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 யானையில் பெரிய யானை வந்து அப்படியே நீட்டி விட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு, பட் இருந்தாலும் அதை பற்றி ஒரி இல்லை. ஓப்பன் ஸ்பேஸு, அதை பற்றியும் அது கவலை இல்லை. அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே டூரிஸ்ட்டாக வந்து எங்களை மாதிரி ஆட்களுக்கும், ஆல்ரெடி இங்கே கைடாக இருக்கிறவங்களுக்கும், ஈவன் பீட் ஆஃபீஸருக்குமே வந்து இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு இன்சிடென்ட் தான். பெரிய யானை தூங்கினதுக்கப்புறம் குட்டி மட்டும் தனியாக நின்றுருந்தது. பட் அதை பற்றி ஒரி பண்ணல, பெரிய யானை பாட்டில் தூங்கிட்டு இருந்தது. இடையில ஒரே ஒரு டைம் மட்டும் எந்திரிச்சு பார்த்தது திரும்பவும் படுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி யானையுமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. டைம் அரௌண்ட் 5:45 இருக்கும். சரி, மழை நின்றுச்சு, கொஞ்சம் தூரம் வந்து ட்ரெக்கிங் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக நாங்கள் கிளம்புறோம். கரையோட அந்த பக்கம் காட்டு மாட்டோட கூட்டம் வந்து ரொம்ப பெரிய கூட்டமாக இருந்தது. பேம்பூ ராஃப்டிங்கில் போகும்போதே வந்து இந்த மாதிரி அனிமல்ஸை சைட் பண்ணுறது ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. மனித நடமாட்டத்தை அதிகமாக பார்த்துருக்காத இந்த காட்டு மாடுகள் வந்து பேம்பூ ராஃப்டிங்கில் நாங்கள் கிராஸ் பண்ணும்போது எங்களை நோட் பண்ணி அலர்ட் ஆகிட்டு குட்டியில் எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே லைனாக போக ஆரம்பிச்சிருச்சு. வழக்கமாக பரம்பிக்குளத்தில் தான் வந்து இவ்வளவு அதிகமான காட்டு மாடுகளை பார்க்க முடியும். பட் ஆனால் அதை விட அதிகமான எண்ணிக்கையில் காட்டு மாடுகளை வந்து இங்கே எங்களால் பார்க்க முடிஞ்சது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 காட்டு மாடுக்கு மேலே இருக்கணும் இந்த கூட்டத்தில். தூங்கிட்டு இருந்த அந்த யானை வந்து இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாங்கிறக்காக இப்படி வந்தோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த யானை அதே இடத்துல குட்டியோடு தூங்கிட்டு இருக்கு. குட்டியும் கூட இருக்கிறதுனால ப்ரெடேட்டர் அனிமல் எதுவும் இல்லை அப்படிங்கிறத இந்த யானை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுச்சு, எந்த தைரியத்தில் இப்படி தூங்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். வழக்கமாக நான் கேள்விப்பட்டது என்னென்னா, யானைகள் இப்படி தூங்கும்போது மற்ற யானைகள் பாதுகாப்புக்கு நிற்கும் அப்படிங்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் இந்த யானைகள் 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்கு நிற்கிறதுக்கு வேறு எந்த யானைகளும் பக்கத்தில் இல்லை. வால் அப்பப்போ ஆட்டுறது மூலமாக இது பார்ஷியலாக அலர்ட்டில் தான் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு பெரிய ரிஸ்க் தான் இது. மொத்த காடே அமைதியாக இருக்கும்போது இந்த லாப்பிங் அப்படின்னு சொல்கிற இந்த ஆள்காட்டி பறவை இது மட்டும்தான் கிக்கின்னு கத்திகிட்டே இருந்தது. அதாவது மனிதர்கள் நடமாட்டம் எந்த இடத்துல இருக்கோ அங்கே வந்து இந்த பறவைகள் அதிகமாக சத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். கொலோக்கியலாக சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்காட்டி குருவி அப்படிம்பாங்க. இதோட வேலையே வந்து யாரோ வர்றாங்க அப்படிங்கிறத கத்தி கத்தி அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஒருவேளை நாங்கள் வர்றதை இந்த யானைக்கு அலர்ட் பண்ணி எழுப்பி விடுற முயற்சியாக கூட இருக்கலாம். யானை எந்திரிக்கிறதுக்காக நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தப்போ தலைக்கு மேலே ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி ஒரு சத்தம். நாங்கள் ஹார்ன்பில்லை வேடிக்கை பார்த்துட்டு அந்த நேரத்தில் குட்டி எந்திரிச்சிச்சு. இப்போ பெரிய யானை எந்திரிக்க போகுது. இவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்ததுக்கான ஒரு ரிசல்ட்டு தான் இது. யானை வந்து ஸ்டார்டிங்கில் தூங்கும் போதுமே அது கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் நான் கேமரா கையில் வச்சுருந்தேன். அதே மாதிரி தூங்கி முடிச்சு எந்திரிக்கும் போதுமே கேப்சர் பண்ண முடிஞ்சது. வளர்ப்பு யானைகள் பொதுவாக இப்படி படுத்து தூங்குறது ரொம்ப கேஷுவலாக நடக்கிறது தான். பட் ஆனால் காட்டுக்குள்ளே வைல்டு எலிஃபண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சேஃபே இல்லாத ஒரு பிளேஸில் வந்து படுத்து தூங்குறதுங்கிறது ரொம்ப 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 ரேரான ஒரு இன்சிடென்ட், அதுவும் குட்டியோடு இருக்கும்போது. ஸோ இந்த டைகர் ட்ரையல் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 மேஜர் இன்சிடென்ட் மறக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்த பாதையில் நாங்கள் பார்த்த அந்த ஒத்த காட்டு யானை, அது வந்து மோஸ்ட் டெரிஃபிக் அண்டு மோஸ்ட் மெமரபிள் ஈவெண்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த யானை குட்டியோட காட்டில் படுத்து தூங்கினது. 3வது வந்து தலைக்கு மேலே பறந்த அந்த ஹார்ன்பில், அந்த ஹெலிகாப்டர் சவுண்டு. இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாத 3 மேஜர் இன்சிடென்ட்டு. இருட்ட ஆரம்பித்ததுனால இனி அந்த ட்ரென்ச் ஏரியா விட்டு வெளியில் வர முடியாது. டின்னர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு போய் தூங்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரெக்கிங் இருக்குது.
மார்னிங் அண்ட் ஈவினிங் மழை வந்து தடுத்துடாமல் இருக்கணும். பார்க்கலாம். நைட்டு கேம்ப் சைட்டை சுற்றி எல்இடி லைட் ஷோ தான். கேம்ப் சைட்டை சுற்றி ஃபுல்லாக மின்மினி பூச்சிகள். இருட்ட ஆரம்பிக்கும் போது தான் தெரிய வருது இவ்வளோ மின்மினி பூச்சிகள் இங்கே இருக்கிறது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான லைட் ஷோ. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னும் த்ரில்லிங்கான ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்.